சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம மீனா வந்து அண்ணாமலைய ஆட்டோவுல கூட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம முத்துவுக்கு நெறைய தடவ ஃபோன் பண்ணியிருக்காப்லையாட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம முத்து மிஸ்டு கால பார்த்துட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெஸ்ட் எல்லாத்துக்குமே 15,000 அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியோ அரேஞ்ச் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டு பணத்த குடுத்ததுனால அத வச்சு கட்டிடுறாப்ல. அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாருமே அங்க வராங்க. வந்ததிலிருந்து இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னு விசாரிக்கும் பொழுது, ஸ்ருதிய அடிச்ச அந்த மஸ்கிட்டோ ஸ்ப்ரே தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அதுக்கு முன்னாடியே விஜயா வந்து இதெல்லாம் பண்ணுனது மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவ விட்டு காட்டு காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே அடிச்சது ஸ்ருதி தான் நான் இல்லன்னு சொன்ன உடனே, நம்ம விஜயாவால எதுவுமே பேச முடியல. தேவையில்லாம வாய விட்டுட்ட மாட்டுக்கே அப்படின்னு அமைதியா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலையை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சீனே நடக்குதுங்க. சும்மா பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் சண்டை போய்கிட்டே இருக்குது. நம்ம முத்துவுக்கும் ஸ்ருதிக்கும் ஒன்னால தான் ஒழுங்காக வீட்டை விட்டு 2 பேரும் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக முத்து வந்து திட்ட ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருந்த நம்ம அண்ணாமலையோட கட்டில் தூக்கிட்டு போய் முத்து தன்னோட ரூம்லேயே போட்டுட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலேயே இருக்க வேணாம், நீங்கள் ரூம்லேயே படுத்துங்க, நாங்கள் வெளியில் படுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துவும் மீனாவும் தன்னோட ரூமை அவங்க அப்பா அம்மாவுக்கே விட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி இருக்கிறாப்புல இல்லையா, அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி பண்ணது வந்து பிடிக்கவே இல்லை. ஸ்ருதிக்கிட்ட போயிட்டு நீ முதல்ல போயிட்டு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ருதியும் நேராக வந்து அண்ணாமலை கிட்ட வேண்டாம் இருப்பா மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதுதாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.